ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பூச்செடி வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி 2 செடி இருக்குது. அந்த செடி இல்லாமல் இந்த இடத்துல ஒரு செடியும், அங்கே ஒரு செடியும், இங்கே ஒரு செடியும் வைக்கலான்னு இருக்கோம். இது வந்து மல்லிகைப்பூ செடி, பனங்காமரம், இது வந்து ரோஜா செடி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ரோஜா செடி தான் வைக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூச்செடி வைக்கிறதுக்காக புளி எடுத்துட்டோம். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இந்த செடி வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இங்கே ஒன்று, இதோ மல்லிகைப்பூ செடி ஒன்று, குண்டு மல்லிகை செடி ஒன்று, அப்புறம் வந்து இந்த செடி ஒன்று. இப்போ வந்து ஒயிட் வித் பிங்க்கு கலந்த மாதிரி, எல்லோ கலரும் வரும், ஒயிட் கலரும் வரும். அந்த மாதிரி ஒரு செடி ஒன்று. கலருன்னு பார்க்குறீங்களா, இது வந்து உரம் போட்டுக்கும். அதாவது இது வந்து நியூட்ரிஷன், பொட்டாசியம் அந்த மாதிரிலாம் கலந்தது. கடையில் கேட்டோம்னா ரோஜா செடிக்குன்னு தருவாங்க. அது கீழே நல்லா பரவி விட்டு, அதிகமாக போடாமல் லைட்டாக போட்டு பரவி விட்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க செடியை வந்து நட போகிறோம். பாருங்க, செடியை வந்து பள்ளத்துக்குள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து மண் போட்டு மூடுறது தான். கல்லெல்லாம் இருந்தால் தூரமாக எடுத்து போட்டு செடி மட்டும் அப்படி வைக்கலாம். காஞ்ச மாதிரி இருக்குல்ல, இது வந்து காட்டு மண்ணும் நம்ம வைக்கிற செடி மண்ணும் கொஞ்சம் மிக்ஸ் ஆனிச்சுன்னா ஒரு உரம் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் காட்டு மண்ணை கொண்டு வந்து கொட்டியிருக்கேன். ஹாப்பியாக செடி வச்சு உரம் போட்டாச்சு போய்ஸ். நம்ம செடி வச்சோம்ல, நம்ம வந்து டேங்க்குக்கு தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப நம்ம செடி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. நம்ம வச்சுட்டு இடத்துல ஏறிடுச்சு, அந்த செடிக்கும் ஏறிடுச்சு, இதுக்கும் ஏறிடுச்சு.